சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் எல்லாத்தையும் விட இங்கே மிகச் சிறப்பாக தமிழர்களையும் ஒன்று திரட்டுதல் என்ற அடிப்படையிலே இங்கே கர்நாடக பத்திரிகையாளர் சங்கம் ஐயா முத்துமணி அவர்கள் மிகச் சீரும் சிறப்புமாக பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற தமிழர்களை எல்லாம் இங்கே ஒன்றிணைத்து நம்முடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததற்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய நாவை நீளமாக நீட்டாமல் பிரச்சனைக்கும் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கருத்துக்கும் நான் வந்து விடுகின்றேன். ஒன்றை ஐயா பேசும்போது சொன்னார், மாநாடு பற்றி சொன்னார். அதை எனக்கு ஊக்குவித்தது ஐயாவும் முத்துமணி ஐயாவும் தான். இங்கே ஒரு கருவு எடுத்துக் கொள்வோம். சிங்கப்பூர் தமிழர்களைப் போல, மலேசிய தமிழர்களைப் போல அந்த மண் சார்ந்து அந்த மக்கள் எந்த வகையிலே தங்களை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ அதே போல கர்நாடக தமிழர்களும் எந்த மண் சார்ந்து இந்த மக்களை சார்ந்து நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு மைய பொருளை கருத்தாக வைத்துக் கொண்டு இந்த மாநாட்டை நாம் துவக்குவோம். இதிலே நீ எந்த கட்சியில் இருக்கின்றாய், நான் எந்த கட்சியில் இருக்கின்றேன், அவர் எந்த கட்சியில் இருக்கின்றார் என்றெல்லாம் பேசாமல், நீ எந்த ஜாதி என்றெல்லாம் பேசாமல், எந்த மதம் என்றெல்லாம் பேசாமல், நாம் அனைவரும் தமிழர்கள் என்கின்ற உணர்வோடு மட்டுமே ஒன்றிணைதல் வேண்டும், அதை வென்றெடுத்தல் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இங்கே தமிழர்களாக நாம் ஒன்று திரள்வோம். நான் இங்கே அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே நாம் இங்கே யாருக்கும் எதிரியாளியாகவோ பகையாளியாகவோ யாரையும் வெறுக்க வேண்டும் என்றோ யாரிடமும் போராட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எண்ணத்திலே இந்த மாநாட்டை நாம் நடந்த முறையிலே கன்னடர் தமிழர்களுடைய ஒற்றுமையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயும் அதற்குள் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் இந்த மாநாட்டை நாம் முன்னின்று நடத்த வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், எல்லா தமிழ் அமைப்புகளையும் ஒன்றிணைத்தல் பட்டு எல்லா தமிழ் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து எல்லா கட்சியில் இருக்கின்றவர்களும் ஒன்று சேர்ந்து எல்லா ஜாதி மதங்களை பார்க்காமல் அனைத்து தரப்பும் ஒன்று சேர்ந்து தமிழர்களாக திரளாக ஒன்றிணைய சேர்ந்து நாம் நின்றால் நிச்சயமாக நாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். இங்கே ஒன்றை நான் சொல்லிக் கொண்டு கடமைப்பட்டு இருக்கின்றேன். தமிழர்கள் ஒன்றாதல் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு ஐயா பேசும்போது சொன்னார், ஐயா முத்துமணி ஐயா பேசும்போது சொன்னார், நாம் வெற்றி பெற இயலவில்லை. அரசியலிலும் சரி, மற்ற தொழில்துறையிலும் சரி, கல்வித்துறையிலும் சரி, மக்களின் வாழ்வியலிலும் தமிழர்கள் இன்றைக்கு மிகவும் பின்தங்கி இருப்பதற்கு காரணம் நாம் ஒற்றுமை இல்லை. ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார், ஒரு பிற மாநிலத்தவர் மிகவும் குறைந்த எண்ணிக்கை கொண்டவர் இங்கே எம்பி சீட்டு வாங்குகிறார், மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கின்றவர்கள் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள், எம்எல்ஏக்களாக இருக்கின்றார்கள், 80 லட்சம் பேரும் இருக்கின்றோம். நாம் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தினால் அரசியல் ரீதியிலே நம்மளுடைய பங்களிப்பை நாம் செலுத்த இயலாமல் இருக்கின்றோம். நாம் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக அரசியல் ரீதியிலே மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு துறை, கல்வித்துறை, மற்ற அனைத்து துறைகளிலும் நாம் வென்றெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு முறை நாம் நம்முடைய வலுவை லட்சக்கணக்கான பேரை அந்த பாரிஸ் மைதானத்திலே கூட்டி காட்டிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை பார்த்து பயப்படுவார்கள், அச்சப்படுவார்கள். அவர்கள் அத்தனை என்ன சொல்வார்கள், தமிழர்கள் ஒன்று கூடி விட்டார்கள், அவர்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும். இதை செய்வது எங்களுக்காக மட்டும் அந்த மாநாட்டை நடத்தவில்லை, பிற கட்சிகளிலே இருக்கின்றதிலே அவர்களுக்குத்தான் இதற்கு ஆதாயம். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கட்சிகளிலே நிறைய பேர் தேசிய கட்சிகளிலே இருக்கின்றார்கள். அந்த தேசிய கட்சிகளிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு இன்றைக்கு அங்கீகாரம் இல்லை. ஏன் இல்லை? மற்றவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது, ஆனால் தமிழர்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம், நாம் ஒற்றுமை இல்லை. நம்முடைய ஒற்றுமையை நாம் காட்டினால் அந்த தேசிய கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு, அந்த கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் தமிழர்கள் நிறைய இருக்கிறார்கள் இங்கே, ஆகவே அவர்களுக்கு ஒரு 4 சீட்டு கொடுக்க வேண்டும், 5 சீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு இருக்கின்ற தேசிய கட்சியில் இருக்கின்ற தமிழர்களுக்கு தான் இதிலே பெரும் லாபம்.
ஆகவே அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் தேசிய கட்சியை சார்ந்தவர்களும் மிக வேகமாக இதை முன்னெடுத்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வதற்கு அவர்கள் உதவிக்கு வர வேண்டும், உதவ வேண்டும், செய்ய வேண்டும் விரும்புகின்றோமே தவிர தனியாக நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. ஐயா பேசும்போது சொன்னால் இது ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு மாநாட்டின் நேரத்திலே, மாநாட்டின் இறுதியிலே முக்கியமானவர்கள் எல்லாம் அமர்ந்து பேசி ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லவா, ஒரு நோக்கம் வேண்டும் அல்லவா, அந்த நோக்கத்தை மாநாட்டினுடைய இறுதி நேரத்திலே ஒரு அறிக்கையாக வெளியிடுவதற்காக இருக்கின்றோம். இப்பொழுது எல்லா பக்கமும் சென்று குழுக்கள் அமைத்து அந்த ஏனென்று சொன்னால் குழுக்கள் இல்லாமல் நாம் மாநாட்டை வெற்றி பெற செய்ய முடியாது. அந்தந்த பகுதிகளிலே ஒரு 50 பேர் 20 பேர் 30 பேர் குழுக்கள் இருந்தா தான் நாளைக்கு நாங்க தரக்கூடிய துண்டறிக்கைகளை அந்த பகுதிகளில் விநியோகித்திருக்கோம். அந்த பகுதிகளில் விநியோகித்து அந்த மக்களை ஒன்று திரட்டுவதற்கும் ஒரு பேராதரவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அங்கங்க குழுக்களை நிறுவ வேண்டும், குழுக்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். நான் நினைத்ததை விட அதிகமான வகையிலே மக்கள் திரள் அங்கங்கே என்னை அழைத்து குழுக்களை கூட்டி இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். திரு சம்பத் அவர்கள் கூட அன்றைய தினம் ஆதர்ஷ் ஆட்டோ அசோசியேஷன் அவர் பகுதியிலே அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று மிக தாய்மார்களையும் மிக தமிழர்களையும் ஒன்று திரட்டி ஏன் மாநாடு நாம் நடத்த வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக அங்கே பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து, அதே போல பல பகுதிகளில் இன்றைய தினம் எல்லோரும் வருகிறார்கள். மாநாடு நடத்துவதற்கு குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே எல்லோரும் குழுக்கள் அமைக்க இன்றைக்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்படி குழுக்கள் உங்களிடம் நான் வேண்டுவதெல்லாம் நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள், கைத்தட்டுகிறீர்கள் என்பது மட்டும் எனக்கு போதாது. அந்தந்த பகுதிகளிலே செல்லுங்கள். அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 10 பேர் 20 பேரை சேருங்கள். அந்த 20 பேர் 10 பேர் 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும். அப்படி நாம் சேர்த்தால் மட்டும்தான் நாம் மாநாட்டை வெற்றி பெற வைக்க முடியும். முதல்ல தமிழர்கள் ஒன்றுபடுதல் வேண்டும் என்று நாம் ஒன்றுபடாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த சூழ்நிலையிலே நாம் இந்த கர்நாடக மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையிலே நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் அல்ல. நம்மை பொறுத்தவரையிலே இங்க இருக்கின்ற ஒரே பிரச்சனை காவிரி பிரச்சனை. எதற்கு எடுத்தாலும் காவிரி பிரச்சனை. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாம் இங்கேதான் வாழ்கிறோம், இங்கேதான் இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க இங்கதான் படிக்குது, நம்மளுடைய எதிர்காலம் இங்கதான் சாப்பிடுறோம், இங்கதான் தூங்குறோம், இங்கதான் சாவ போறோம். அதனால இங்க இருக்கிற தண்ணி நம்ம இங்கதான் வேணும்னு கேட்டு இருக்கிறோம். யாரும் தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விட, அது அரசு சார்ந்த பிரச்சனைகள். ஆனா நாம இங்க கர்நாடக அரசு என்ன சொல்லுதோ, கர்நாடக மக்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அந்த மக்களுக்கு தான் நாம உறுதுணையா இருக்கிறோமே தவிர அந்த மக்களை எதிர்த்து இல்லை. காவிரி நீர் பிரச்சனை மட்டுமல்ல, மகதாய பிரச்சனை, கிருஷ்ணா நதி நீர் பிரச்சனை, இப்படி அத்தனை நதிநீர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாநிலத்திற்கு சாதகமான அத்தனை பிரச்சனைகளையும் என்றைக்கும் தமிழர்கள் அவர்களுக்கு தோல் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். இவைகள் உணராமல் தான் சிலர் அரசியல்வாதிகளால் தான் இன்றைய தினம் தமிழர்களையும் கன்னடர்களையும் வேகப்படுத்தி பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அடிப்படையிலே எல்லா வேலைகளிலும் எல்லா இடங்களிலும் பக்கத்து வீடு அக்கத்து வீடு அத்தனை வீடுகளிலும் அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. ஏதோ மிகப்பெரிய விரிசல் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தோற்றத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த மாநாடு. அந்த தோற்றத்தை நாம் அவர்களை அழைத்து கூட்டி காட்டி, இத்தனை தமிழர்கள் இங்கே ஒன்றாக இருக்கிறோம், இந்த மண்ணுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம் என்று சொல்லும் போது அவர்கள் பார்வையும் நம் மீது விழும். நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வுக்கும் வழிபிறப்பதற்கு எதிர்காலம் இன்னைக்கு நான் பேச வந்தது இன்னைக்கு இருக்கிற நம்மை பற்றி அல்ல. நாளைய தலைமுறை நம்ம பசங்க இருக்கிறாங்களே, இங்கதான் படிக்கிறாங்க, இங்கதான் ஒவ்வொருத்தரும் நம்ம கனவு காண்டு இருக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை எடுத்துன்னு போயிட்டு ஸ்கூல்ல விட்டு எது நேரத்துக்கு சேர்க்கிறோம், நம்ம எதுக்கு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், எதுக்கு அந்த பிள்ளைகள் நல்லா வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னைக்கு போராடி இருக்கிறோம். அதனுடைய எதிர்காலத்துக்காகத்தான் இப்ப நம்ம பேசுறது. ஏன்னா ஏதோ நீங்க 50 வருஷத்துமா இன்னைக்கு ஏதோ நம்ம ஓரளவுக்கு நிலையில ஆயிட்டோம். ஆனா அதே நேரத்துல தமிழர்கள் நாம எதிர்காலத்தை
முக்கியமா கருதி மையமா எடுத்து இங்குள்ள தமிழர்களை எல்லாம் நாம் ஒன்றுபடுத்துவதற்காக எல்லா தமிழர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய மாநாடு நடத்தினால் மட்டும்தான், ஒரு எழுச்சியை காட்டினால் மட்டும்தான் அது கர்நாடகம் முழுவதும் இருந்து தமிழர்கள் பெற வேண்டும். மைசூர் அரண்மனை மைதானம் குலுங்க வேண்டும். அப்படி குலுங்கி காட்டினால் தான் இங்கு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் யார் தமிழர்கள், எந்த அளவுக்கு அவர்கள் ஒன்றுபட்டு இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக நாம் தெரிய வைக்க முடியும். கன்னட தமிழர் ஒற்றுமை அது பொருளாக்கப்பட வேண்டும். அப்படி பேசும் பொருளாகினால் எதிர்கால சந்ததியினர், எதிர்கால தமிழர்கள் நிச்சயமாக நன்றாக வாழ்வோம். இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைப்பு தார்.